கூட்டணி குறித்து விஜய் தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட நிலைப்பாடு விஜய் தான் முதலமைச்சர், அது தலைமை ஏற்று வர்றவங்களை நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விஜய் வணங்குறது ஓகே, அவங்க தலைவர். விஜயோட அவங்க அம்மாவையும் வணங்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அது புசி ஆனந்தும் இன்னொருத்தவரும் அன்னையை வணங்குகிறேன் அப்படின்னு குடும்ப அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க தாவைக்காவினர். ஏன்னா திமுக குடும்ப அரசியல் அது கண்டிப்பா ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் உங்க தலைவர், விஜயோட அம்மாவை நீங்க எதுக்கு வணங்குறீங்க? நீங்க அந்த குடும்ப அரசியல் பத்தி பேசுறத கேள்விக்குறியாக்கும். உங்க மேல இன்னொருத்தவங்க ஒரு புள்ளி நீங்க என்னப்பா விஜய் வணங்குறீங்க, உங்க தலைவர், அவங்க அம்மா எதுக்குப்பா வணங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன்.